நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திமுகவுக்கு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறாரா இல்லனா உணர்ச்சி வயப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை இன்றைய காணொலியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் அவர்களுடைய தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றுள்ளது. இதற்கு அவர்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் 1 விழுக்காடாக இருந்த அவர்களுடைய வாக்கு சதவீதம் தற்பொழுது 8 விழுக்காடுகளுக்கும் மேலாக தனியாக நின்று பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் கவனத்தையும் திசை திருப்பியுள்ளது. அப்படின்னா இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய அரசியல் எதை நோக்கி இருக்கிறது, திரு சீமான் அவர்களுடைய வளர்ச்சி யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது. ஆனால் மிக முக்கியமான கேள்வி இங்கே என்னன்னா, திமுகவுக்கு அடுத்த மாற்று சக்தியாக மக்கள் உண்மையிலேயே திரு சீமான் அவர்களை பார்க்கிறார்களா அப்படிங்கிறது தான். இந்த கேள்வியை பல கோணங்களில் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாக்கு சதவீதத்தையும் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல்களில் வாக்கு சதவீதம் 1 விழுக்காடுலிருந்து 8 விழுக்காடு வரைக்கும் உயர்ந்திருக்குது. இது ஒரு வளர்ச்சி. ஆனால் அந்த வாக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வளரவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இன்னும் வெற்றி இயந்திரம் சொல்லக்கூடிய வின்னிங் மெஷினரியை கொண்டதாக இயங்கக்கூடியது. அதே மாதிரி என்டிகேக்கு அதே அளவிலான பூத் லெவல் நெட்வொர்க் இன்னும் பலவீனமாக உள்ளது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் நம்ம பார்க்கணும். அதனால் மக்கள் ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸாக நாம் தமிழர் கட்சியையும் திரு சீமான் அவர்களையும் பார்க்கிறார்கள். ஆனால் நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டியாக பார்க்கிற அளவுக்கு இன்னும் அவர்கள் வளரவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை நம்ம மிக முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மிக முக்கியமாக திரு சீமான் அவர்களுடைய உணர்ச்சி அரசியல், அந்த எமோஷனல் பாலிடிக்ஸ், அவர் பெரும்பாலும் தமிழ் தேசியம், ஈழம், இன உணர்வு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய அரசியல் பேச்சுக்கள் இருக்குன்னா கூட இது தமிழக இளைஞர்கள் இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் பொதுமக்கள், எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் ரூரல் ஓட்டர்ஸ் கேட்கும் கேள்வி சிம்பிளான கேள்வி: நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது. அதாவது வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வச்சிருக்கிறாரா? இந்த விஷயங்களில் நாம் தமிழர் கட்சி இன்னும் நம்பிக்கை அளிக்கும் அளவுக்கு முழுமையான செயல் திட்டத்தை காட்டவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து மிக முக்கியமாக எழுவதை நம்மளால் தவிர்க்க முடியாது. அதே மாதிரி எதிர்ப்பு வாக்குகள், த ப்ரொட்டஸ்ட் ஓட்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எந்த தேர்தலுக்கும் மிக முக்கியமான ஒரு உந்து சக்தி. அப்போ என்டிகேக்கு வரும் வாக்குகளில் ஒரு பெரிய பகுதி திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள், அதிமுகவுக்கு ஒரு விரக்தியாக உள்ள ஒரு வாக்குகள் அப்படிங்கிற இது ஒரு சப்போர்ட் ஓட்டு இல்லாமல் ஒரு ஆங்கர் ஓட்டாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு, சீமானுக்கு இருக்குது. அதுவும் இந்த தாவேகாவினுடைய வருகைக்கு அப்புறம் இது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுங்கிறத இந்த 2026 தேர்தல் முடிவுகள் தான் பிரதிபலிக்கும். இதுல மிக முக்கியமான பிரச்சனை இந்த வாக்கு நிலைச்சிருக்காது. அதே மாதிரி அடுத்தடுத்த தேர்தல்களில் வேறு கட்சிக்கு மாற வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற அந்த பார்வையில் திரு சீமான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு டென்ட்டாக இந்த 8 விழுக்காடுகளை அதிகரிக்க போகிறாரா இல்லை கம்மியாக்க போகிறாரா அப்படிங்கிறத 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்க போகிறது தாவேகாவின் வருகைக்கு அப்புறம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மெயினாக சீமானுடைய தலைமைக்கும் அதனுடைய அமைப்பு, அந்த லீடர்ஷிப்புக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடாக சீமான் ஒரு மிக வலுவான பேச்சாளர் அப்படிங்கிறதுல யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் ஒரு கவர்ச்சியான தலைவர் அப்படிங்கிறதுலையும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு கட்சி வெல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு கட்சிக்கு பலம். இப்போ நாம் தமிழர் கட்சியை போல மிச்ச கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திமுகவோ அதிமுகவோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அவர்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மாவட்ட செயலாளர்கள் ஒரு கலெக்டருக்கு இணையானவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய வானளாவிய பவர் மிக முக்கியம். அவர்களால் ஒவ்வொரு தொகுதிகளும் ஒவ்வொரு வார்டு விட்டு வார்டுகள்லையும் இருக்கக்கூடிய மக்களால் சென்று சேர முடியும் ஒரே ஒரு பட்டன் அழுத்துல. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரை நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் இந்த விஷயத்துல இன்னும் வளர வேண்டியது நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளும். அதே மாதிரி சமூகத்தினுடைய சமநிலை, அந்த கேஸ்ட் அண்ட் கோயிலேஷன் ரியாலிட்டி அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு அரசியலில் கேஸ்ட் டைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இதை பற்றி நிறைய காணொலிகள் போட்டுக்கொண்டே வருகிறேன். அதே சமயம் திமுக ஒரு ப்ராடான ஒரு கோயிலேஷனை வச்சிருக்குது. இன்னைக்கு 25 மேற்பட்ட ஒரு கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எலெக்ஷனை சந்திக்க வருகிறார்கள். அதே போன்றுதான் அதிமுகவும் அதே மாதிரி எப்படினாலும் ஒரு கட்சியினுடைய தயவு இல்லாமல் அவர்களால் தேர்தல் களத்தில் வர முடியலை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஆன்டி காஸ்டினுடைய
நிலைப்பாடுகளை எடுத்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டியில் கேஷ் பேஸான ஒரு மொபிலைசேஷனை இந்த பெரும் கட்சிகள் எடுக்கக்கூடியதும் ஒரு மிக முக்கியமான வெற்றிக்கு கடினமாக பார்க்கப்படுகிறது. மெயினாக இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேறுபாடையும் நாம் தமிழர் கட்சி இன்னும் கார்னர் பண்ணுறதுக்கு, இன்னும் அறுவடை செய்வதற்கு தவறிவிட்டதோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அர்பனான நகரப்புறத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் இந்த என்டிகேக்குள்ள ஈர்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயம் கிராமப்புறத்திலையும் பெண்கள் மத்தியில் இன்னும் திமுகவும் அதிமுக மேலே தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கேப் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவால். திரு சீமான் அவர்கள் இதை களைவதற்கு இந்த தேர்தல் களத்தில் என்ன முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். முடிவாக சீமானுடைய அரசியல தமிழக மக்கள் ஒரு மாற்று குரலாக, ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸாக கண்டிப்பாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு மாற்று ஆட்சியை அமைக்கக்கூடிய, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக இன்னும் பார்க்கிறார்களா அப்படிங்கிறது இப்போதைய வரைக்கும் கேள்விக்குறிதான். எப்பவுமே ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்கினால், அதே சமயம் இந்த மக்களுக்கான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமோ இல்லை பொருளாதாரத்தின் மீது ஒரு கிளியரான விஷனை காட்டினால், அடுத்த 5 to 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக, ஆட்சிகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக வலம் வருவார் திரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. சீமான் இன்று ஒரு சத்தமாக தெற்படலாம், ஆனால் நாளை அது ஆட்சியாக மாறுமா என்பது அவரின் அரசியல் வளர்ச்சியை பொறுத்தது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பார்வை. எது எப்படியோ 2026 தேர்தல் 4 முனை போட்டி அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா அப்படிங்கிற அந்த 4 முனை போட்டியில நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் நடக்க போற யுத்தம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமாக தமிழக அரசியலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு யுத்தமாக மாறும். நாம் தமிழர் கட்சி எப்பொழுது தாவேகா என்கிற ஒரு மாய சக்தியை நிவர்த்தி செய்துவிட்டு அவர்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்து கொண்டு 7-8 விழுக்காடுக்கு மேலாக 1% எடுத்தால் கூட விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பிம்பத்தை உடைத்து கொண்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி மிக மிக பெரிய ஒரு சிக்னலாக தமிழக அரசியலில் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. அதை திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தில் இறங்கியிருக்கக்கூடிய வேட்பாளர்களும் நிலை நிறுத்துகிறார்களா அப்படிங்கிறதை காணுவதற்கு நாம் மே 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களை சந்திக்க நான் வந்து கொண்டே இருக்கிறேன். தேர்தல் காலத்தினுடைய கடைசி பக்கம் வரைக்கும் உங்களுடன் லீடர்ஸ் சேனல் துணை இருக்கும். நன்றி, வணக்கம்.